சார், ஓஷோ லவ் அப்படிங்கிறத பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாரு. அது பர்டிகுலராக சொல்லும்போது லவ் இஸ் பை ப்ராடக்ட் ஆஃப் மெடிடேஷன் அப்படிங்கிறாரு. அதில் வாழ்வினுடைய உச்சம் அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிற பல இடத்துல சொல்கிறாரு. அது பர்டிகுலராக மில்லியன் ஆஃப் பீப்புள் ஆர் சஃபரிங், மக்களுடைய பிரச்சனைகளுக்கு, லட்சக்கணக்கான மக்களுடைய பிரச்சனைக்கு காரணம் தே வாண்ட் டு பி லவ்ட் பட் தே டோன்ட் நோ ஹவு டு லவ். நாம் நேசிக்கப்படணும்னு விரும்புகிறாங்க, ஆனால் எப்படி நேசிப்பது அப்படின்னு தெரியலங்கிறாரு. அப்போது எப்படி நேசிப்பது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் சார். எல்லாருமே தான் அனைவராலும் விருப்பப்பட வேண்டும்னு நினைக்கிறாங்க. உண்மைதான். எல்லாருமே தான் அனைவராலும் விருப்பப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த விருப்பப்படுவதற்கு நாம் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. நாம் எப்படி நடந்துக்கிட்டால் அவங்க நம்மளை விரும்புவாங்க அப்படின்னு தெரியல. இப்போது நாம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அந்த மாதிரி நாம் நடந்துக்கணும். ஆனால் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஊருக்கு தான் உபதேசம். நான் என்னவோ நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருப்பேன், அடுத்தவங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுவேன். இந்த உலகத்துலேயே ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது அட்வைஸ் தான் சொல்லுவாங்க. உலகத்தில் ரொம்ப சீப்பாக நம்மக்கிட்ட எதுவுமே பலனை எதிர்பார்க்காம கொடுக்குறது என்ன அப்படின்னா அட்வைஸ் தான் சொல்லுவாங்க. அறிவுரை சொல்லுவாங்க. நிறைய இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும், இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி போகணும், அப்படி வரணும், எல்லாருமே. ஆனால் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பர்சனல் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது நாம் எப்படி நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோமோ அதே மாதிரி நாம் அடுத்தவங்க நடத்தணும். நான் மற்றவர்களால் அன்பாக என்னை எல்லாரும் அன்பாக வச்சுக்கணும், எங்கிட்ட எல்லாரும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் அவங்ககிட்ட அன்பாக இருக்கணும். வாட் யூ கிவ் வாட் யூ கெட். உங்ககிட்டேருந்து என்ன போகுதோ அதுதான் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி வரும். உங்ககிட்டேருந்து என்ன போகுதோ, நீங்கள் என்ன குறிப்பிடுறீங்களோ அதுதான் பல மடங்காக திருப்பி வரும். நீங்கள் எந்த அளவுக்கு இன்டென்ஷனோட, எந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோட, எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷனோட நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும். வாட் எவர் இட் மே. உங்களுக்கு பணம் வேணுமா, பணம் கொடுங்க, தர்மம் கொடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு மற்றவங்களுக்கு தர்மம் பணம் கொடுங்க, திருப்பி வரும். ஆசீர்வாதமாக திருப்பி வரும். உங்களுக்கு அன்பு வேணுமா, நீங்கள் அன்பை கொடுங்க. நீங்கள் அன்பை கொடுங்க. எப்படியெல்லாம் மக்களுக்கு கொடுக்கணுமோ, எந்தெந்த வகையெல்லாம் உங்களால் அன்பாக இருக்க முடியுமோ, எந்த வகையெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் அன்பாக கொடுங்க. அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கும். பசியால் இருக்கிற மக்களுக்கு, பசியோடு வாடுகின்ற மக்களுக்கு தர்ம உணவு கொடுங்க. தாராளமாக கொடுங்க. கணக்கையும் பார்க்கணும், கொடுங்க. அந்த உணவு உங்களுக்கு கிடைக்கும். உணவு கிடைக்கிறதோடு இல்லை, உணவை சாப்பிடுவதற்கான அமைப்பு இருக்கணும். இப்போ உணவு கொடுத்தா உணவு கிடைக்கும், நம்ம என்ன கொடுக்குறோமோ அது கிடைக்கும். அப்போது நம்மக்கிட்டே இருந்து நம்பிக்கை துரோகமும், வெறுப்பும், கோபமும், பொறாமையும் வெளியில் போகுதுன்னும் போது அதே தான் நமக்கு திரும்ப வரும். பொறாமை நமக்கு வரும், நம்பிக்கை துரோகம் நமக்கு பண்ணுவாங்க. நாம் எப்படி மற்றவங்களை ஏமாற்றணுமோ அதே மாதிரி நம்மளை மற்றவங்க ஏமாற்றுவாங்க. நம்ம ஒருத்தரை ஏமாற்றோம்னா நமக்கு மேலே இன்னொருத்தனை கடவுள் நமக்கு அனுப்பிச்சுடுவார் பின்னாடி ஏமாத்துறதுக்கு. ஸோ நாம் தான் பெரிய கிங்கு, நம்ம என்ன வேணாலும் நினச்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அநியாயம் பண்ணோம்னா அதே நமக்கு திருப்பி வரும். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் பண்ணணும். இது ஒரு பிரபஞ்ச விதி, இயற்கையினுடைய பிரபஞ்ச விதி. நாம் கிட்டேருந்து என்ன போகுதோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுங்க. எதுவான அடுத்தவங்களுக்கு கல்வி கொடுங்க, நாலேஜை கொடுங்க. அந்த நாலேஜ் உங்களுக்கு வரும். உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, உங்களுடைய ஜென்ரேஷன் நல்லா வரும். ஸோ எல்லா மதங்களுமே இதை சொல்லுது. ஒரு விதமாக ஒரு ஸ்டைலில் ஒரு டெக்னிக்காக சொல்லியிருக்காங்க. ஒரு டெக்னிக்காக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க. பட் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அப்போது இந்த அன்பை கொடுங்க, அன்பாக இருங்க, அன்பை இருங்க எல்லா மதமும் அன்பை பற்றி தான் போதிக்குது. அன்பை பற்றி போதிக்குது.
அந்த அன்பை வந்து எல்லாருமே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அன்பை போதிச்சு அன்பை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா ரஷ்யா ஏன் உக்ரைன் மேலே போர் எடுக்குது? ஏன் அங்கே அன்பு இல்லை? இஸ்ரேல் ஏன் ஹமாஸ் மேலே போர் எடுக்குது? அன்பு இல்லை. சும்மா அன்பு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், சும்மா அன்பு இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம், அவ்வளோதான். தமிழ்நாடு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கர்நாடகாக்காரங்க ஏன் வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க? அன்பு இல்லை, அன்பு இல்லை. இதே தான் எல்லா இடத்துலையும் எல்லா சுச்சுவேஷன். நீங்கள் இந்த அன்பு இல்லைன்றது எல்லா சுச்சுவேஷனும் அப்ளை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா மாதிரி, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா மாதிரி. எங்கெல்லாம் வந்து பிரச்சனை கஷ்டங்கள் இருக்கோ அங்கே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அன்பும் நன்றியுணர்வும் கிடையாது. அன்பும் நன்றியுணர்வும் ஏன் கிடையாது? அறியாமை, தெரியல அவங்களுக்கு. அதனால தான் அவங்க இந்த பிரச்சனைகள் வருது. ஸோ அன்புன்றது வந்து எல்லா கட்டத்திலையும் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா நிலைமைகளிலையும் வந்து நம்மளால் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அப்போ பணம் இருந்தால் தான் கொடுக்க முடியுமா? அப்படி கிடையாது. பணம் இருக்கிறவன் பணத்தை கொடுக்கணும், பணம் இல்லைன்றவன் அவனால் என்ன முடியுமோ அதை கொடுக்கலாம் இல்லையா? கடவுள் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளை எல்லாருக்குமே கொடுக்குறார். எப்படி வந்து இந்த 24 hours இருக்குது, இந்த உலகம் முழுவதும் எல்லா மக்களுக்கும் 24 hours இருக்குது. அது ஏழை, பணக்காரன், மில்லியனர், மல்டி பில்லியனர் அப்படின்றது யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் கடவுள் கொடுத்துருக்கிற விஷயத்தை ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒன்று சொல்கிறேன். 24 hours. பிச்சைக்காரனுக்கும் 24 hours தான், ஜோ பைடனுக்கும் 24 hours தான், எல்லாருக்குமே 24 hours தான். எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கும், எல்லா பிரசிடென்ட்ஸ்க்கும், எல்லா கம்பெனி ஓனர்ஸ்க்கும், எல்லா வகையான மக்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்குமே 24 hours கடவுள் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பாகுபாடு இருக்கா? இது இல்லைன்னு சொல்லி மறுப்பீங்களா? இல்லை இது மாற்றுக்கிறது எதாவது இருக்கா? இருக்கவே முடியாது. 24 hours எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கடவுள் அந்த அன்பை செலுத்துவதற்காக நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? அன்புக்கு பதிலாக பகைமையும் வெறுப்புணர்வையும் பொறாமையும் அனுப்புகிறான். அப்போது அந்த பகைமையும் வெறுப்புணர்வும் பொறாமையும் அதே ஆசீர்வாதத்தோடு பல மடங்காக திருப்பி ரிவர்ஸ் வரும். அது திருப்பி நமக்கு நம்மளே சப்பராயிடும். அதனால் பணம் இருந்தால் உங்கள்கிட்ட பணம் இருக்கா? கொடுங்க, தாராளமாக பணம் கொடுங்க. உங்கள்கிட்ட உணவு இருக்கா? தாராளமாக கொடுங்க. உங்கள்கிட்ட கல்வி இருக்கா? தெரியாத பிள்ளைகளுக்கு, முடியாத பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. ஏன் உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாமே ஒரு நீடு இருக்குது. அவங்களுடைய நீடை வந்து உங்களால் எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியும், உங்களால் எந்த அளவுக்கு அவங்களுடைய நீடை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபுல்ஃபில் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் எடுத்துக்கோங்க. நான், என் குடும்பம், என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய ஜாதிக்காரங்க, எங்கள் ஆளுங்க, இந்த ஒரு சின்ன சரௌண்டிங்கில் சின்ன சர்க்கிளில் தான் எல்லாருமே இருப்பாங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியில் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் பேசுகிறது எல்லாமே த்ரூ அவுட் வேர்ல்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் பேசுகிறேன். நாட் ஒன்லி ஃபார் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஜியாகிரபிக்கல் ஏரியாவுக்காக நான் பேசுகிறேன். ரெஸ்ட்ரிக்டட் ஜியாகிரபிக்கல் ஏரியா கிடையாது, த்ரூ அவுட் வேர்ல்டு. அப்போது எல்லாருக்குமே கடவுள் வந்து அந்த வாய்ப்புகளை கொடுக்குறாரு, நீ மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு. ஆனால் நாம் தான் சுருக்கிக்கிறோம். நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்லி சின்ன வட்டத்தோடு சுருக்கிக்கிறோம். அப்போ நான் நல்லா தான் போகும்போது எப்படி போனேன்? எனக்கு மற்றவனை பற்றி ஆக்கிறது கிடையாது, எனக்கு நான் நல்லா தான் போதும். அப்போ ஏன் நான் நல்லா தான் போதும் அப்படின்னு சொல்லி நாம் எப்போ நினைக்கிறோம்? அதே மாதிரி எல்லாரும் அப்படியே நினைச்சாங்கன்னா அப்புறம் என்ன? எல்லாரும் அப்படி நினைச்சாங்கன்னா என்ன ஆகும்? இப்போ எல்லாரும் அப்படி நினைக்கிறதுனால தான் பிரச்சனை. அப்போது கடவுள் சாதாரண ஒரு பிச்சைக்காரர் வந்து பெரிய கோட்டீஸ்வரன் வரைக்கும், பெரிய மல்டி பில்லியனர் வரைக்கும் எல்லாருக்குமே அன்பை செலுத்துவதற்கான வாய்ப்புகளை 24 hours கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அந்த வாய்ப்புகளை நம்ம முறையாக உணர்ந்து நம்ம கிட்ட இருந்த அந்த அன்பை எந்தெந்த வகையெல்லாம் செலுத்த முடியும் அப்படி செலுத்தி கொண்டு இருந்தோம்னா அன்பு ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ரிவர்ஸ் வந்தே ஆகும், கொடுத்தே ஆகும், திருப்பி வந்தே வரணும். நீங்கள் அன்புக்காக நீங்கள் ஏங்க வேண்டாம், அன்பு உங்களே தேடி வரும். நீங்கள் கொடுக்கணும் அன்பு. நீங்கள் அன்பை கொடுத்தீங்கன்னா அன்பு உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களே தேடி வரும். எதை கொடுக்கிறாயோ அதை பெறுகிறாய். பைபிளையும் இந்த வசனம் இருக்கு. நீ எதை கொடுக்கிறாயோ அதை நீ பெறுகிறாய்.
அப்போது நமக்கு அன்பு வேணும்னு சொல்லி சொன்னால் அன்பை கொடுங்க. எந்தெந்த வகையெல்லாம் அன்பை கொடுக்கணுமோ கொடுங்க. அந்த அன்பை கொடுத்தீங்கன்னா அன்பை ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். அப்போ அன்பை கொடுக்குறீங்க, அன்பை வாங்குறீங்க. அப்போ அந்த லைஃபுக்கு ஈடுகையே கிடையாது. அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஹாப்பினஸ். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க, அன்பை கொடுங்க, அன்பை பெறுங்க. இந்த அன்பை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம டாக்டர் இளங்கோ ஹாஸ்பிட்டல் வழங்கும் எபிசோட் தொடர்ந்து பாருங்கள். இந்த அன்பை எப்படி கொடுக்கறது, எப்படி வாங்குறதுன்ற விஷயத்த நிறையா சொல்லியிருக்கோம், சொல்லுவோம். இந்த டாக்டர் இளங்கோ ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஸ்பெஷல் பி ஹாப்பி ஆல்வேஸ்ங்கிற ப்ரோக்ராமில் இதை பற்றி நிறைய டிப்ஸ் கொடுக்குறோம். இதை லைஃப்பில் அப்ளை பண்ணி எல்லோரும் சந்தோஷமாக வாழும். டாக்டர் இளங்கோ ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.